ஜிஎம்எஸ் காஸ்மிக் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கோவில் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சென்னிமலை, ஈரோடு மாவட்டத்தில் இருக்க முக்கியமான ஒரு முருகர் கோவில். இந்த கோவிலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த கோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆதி பழனி. ஏன் இதை ஆதி பழனின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு முன்னாடியே முருகர் இங்க இருந்துதான் போனதா வரலாறுகள் கூறுது. அதனாலதான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பழனிக்கு முன்னாடியே தோன்ற மலை, பழனி தோன்றதுக்கு முன்னாடியே இந்த மலை தோன்றதாகவும் அங்க முருகர் இருந்து போனதாகவும் நிறைய வரலாறுகள் இருக்கு. அதனாலதான் இந்த கோவில் ஆதி பழனின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பழனியில போகர் அந்த நவபாஷான சிலையை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கதான் அதை வைக்கிறதா போகர் முடிவு செஞ்சாரு. ஆனா செவ்வாய் பகவானோட கதிர்கள் இங்க அதிகமா விழுறதுனால அந்த சிலையை இங்க வைக்க முடியாது. இதுக்கு அடுத்த லெவல்ல எங்க விழுகுதோ அங்க வைக்கலாங்கிறத போகர் முடிவு பண்ணாரு. அப்படி முடிவு பண்ணிதான் இங்க வைக்காம அதை பழனி கொண்டு போய் வச்சாரு. அதனாலதான் இங்க வைக்கிறதா இருந்தனாலதான் நம்ம அதை ஆதி பழனின்னு சொல்றோம். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற கந்த சஷ்டி கவசம் இங்கதான் அரங்கேற்றம் பண்ணாங்க. அது அரங்கேற்றம் பண்ணவர் பாலன் தேவராய சுவாமிகள். அவர் காங்கேயத்தை சேர்ந்தவர் தான். அவரு தான் இங்க கந்த சஷ்டி கவசத்தை அரங்கேற்றினாரு. அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஏற்றிட்டு அவர் அனல்வாதம் புனல்வாதம் ரெண்டு பண்ணி தான் அதை இங்க பண்ணாரு. அனல்வாதம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இயற்றின அந்த நூலை நெருப்புல போட்டு மறுபடியும் அந்த நூலை அவங்க கையிலே கொண்டு சேர்ப்பாங்க. அதே மாதிரி புனல்வாதம் பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்றின நூலை கடல்ல ஓடும் நீர்லயோ இல்ல கடல்லையோ போட்டு திரும்ப அவங்க கையில எடுத்து அதை ஏற்றுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் முருகரோட அருளால பாலன் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை ஏற்றினாரு. அது இன்னைக்குமே எல்லா முருகர் பக்தருக்கும் ரொம்ப புகழ்பெற்ற நம்பிக்கையான ஒரு பாடலா இருக்குது. அந்த அதிசயம் நடந்தது இங்கதான். அதே மாதிரி இங்க முருகர் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானா இருக்கிறாரு. செவ்வாய் பகவானோட மறு உருவமா முருகர் இருக்கிறாரு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செவ்வாய் பகவானோட முழு கதிர்வீச்சும் இங்க விழறனால அவர் இங்க செவ்வாய் பகவானாவே இருக்கிறாரு. இந்த கோவில்ல எவ்வளோ அடிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1320 படிகள் இங்க இருக்குது. பழனியை நீங்க கம்பேர் பண்ணும்போது சென்னிமலை ரொம்ப பெரிய மலை. வேற என்ன இங்க சிறப்புகள்னு பாத்தீங்கன்னா, அருணகிரிநாதர் இங்க திருப்புகழ் பாடியிருக்காரு. அவரை இங்க பாடின அந்த பாடலுக்காக முருகர் அவரை போற்றும் விதமா படிக்காசு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வள்ளி தெய்வானையும் இங்க தவம் புரிஞ்சு முருகரை மறுபடியும் மணந்திருக்காங்க. அவங்க இங்க அமிர்தவள்ளியாவும் சுந்தரவள்ளியாவும் இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான சிறப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழனியில எப்படி போகர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரோ அதே மாதிரி இங்க பின்னாக்கு சித்தர் ஜீவ சமாதியா இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு முக்கியமான சித்தர்களே ரொம்ப முக்கியமான ஒரு சித்தர். இவர் ஏன் பின்னாக்கு சித்தர்னு கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் நாக்கு, அதாவது இவர் வாக்கு சொல்லும் போது நாக்கை மடிச்சுதான் சொல்லுவாரு. அதனாலதான் பின்னாக்கு அப்படிங்கறதுனாலதான் பின்னாக்கு சித்தர் அப்படிங்கிறாங்க. இவர் இங்கதான் வாழ்ந்தாரு. இங்க அவரோட குகை இருக்குது. இந்த குகை பாத்தீங்கன்னா பழனி வரைக்கும் தொடர்புள்ளதா சொல்றாங்க. வேற என்ன இங்க சிறப்புகள்னு பாத்தீங்கன்னா, இங்க மலையை சுத்தி நிறைய சஞ்சீவி மூலிகைகள் இருக்குது. இது நிறைய நோய்களை தீர்க்கிறதாவும் சொல்றாங்க. இந்த மூலிகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறது சித்தர்களோட வாக்கு. பின்னாக்கு சித்தர் இங்க இருந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய நோய்களை தீர்த்ததாகவும் நிறைய மக்கள்கள் அவங்க நோய்களை அவதிப்பட்டதை இவர் தீர்த்து வச்சாருங்கிறதுனாலதான் பின்னாக்கு சித்தர் இன்னுமே இங்க போற்றும் விதமா இருக்கிறாரு. இந்த கோவிலோட தலவிருச்சம் பாத்தீங்கன்னா புளிய மரம். இதுதான் இந்த கோவிலோட தலவிருச்சம். இங்க இருக்கிற அந்த அதாவது குளம் இங்க இருக்கும். எங்கன்னா மலையோட அடிவாரத்துல அந்த குளம் சாதாரணமா மற்ற கோவில இருக்க குளம் மாதிரி இருக்காது. அந்த குளம் எப்படி உருவானது அப்படின்னா சுனை நீரா உருவாச்சு. இதை யாரு உருவாக்குனா அப்படின்னா முருகர் தான் உருவாக்குனாரு. தன்னோட வேல் மூலயமா சுனை நீரா உருவாக்கி. ஏன் இதை உருவாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த இடத்துல பஞ்சம் வரும். அப்படி பஞ்சம் வரும்போது ஒரு வாட்டி வரும்போது மக்கள் சாவர நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த டைம்ல முருகரை வேண்ட முருகர்
வேல் மூலயமா வந்து இந்த சுனை நீரை வந்து உருவாக்குனாரு. அந்த சுனை நீர் மூலயமா தான் வந்து அந்த குளம் வந்து தண்ணி வந்து உள்ள இருக்குது. இந்த கோவில்ல வேற இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நவகிரகங்கள் வந்து இங்க 2 விதமா இருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முருகரை சுத்தியும் இருக்கிறாங்க, அது இல்லாம தனியாவும் இருக்கிறாங்க. முருகரை சுத்தி வந்து 8 பேர் வந்து இருப்பாங்க. 9வது நவகிரகம் செவ்வாய் வந்து அங்க இருக்க மாட்டாரு, ஏன்னா வந்து அவரு தான் முருகரா இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி தனியாவும் வந்து முருகர் சுத்தி இருக்கிறதையும் தாண்டி தனியாவும் 9 நவகிரகங்களும் வந்து இருக்கிறது இங்க ஒரு மேலும் சிறப்பா பார்க்கப்படுது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு, அதாவது இப்ப நான் சொன்னது வந்து கோவிலை பத்தி சொன்னேன். இப்ப இந்த கோவிலோட சிறப்புகள்னு சொல்றது இருக்கு. அதுல வந்து முக்கியமா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிறப்பு பாத்தீங்கன்னா, உலக அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, 1984 பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி வந்து இரட்டை மாட்டு வண்டி வந்து மலையோட அடிவாரத்துல இருந்து மலை முருகரை போய் வந்து சந்திச்சது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு நைட் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க திரண்டு அந்த உலக அதிசயத்தை பார்க்கறதுக்காகவே வந்தாங்க. கீழே அடிவாரத்துல வந்து மாட்டு வண்டியை வந்து தயார் பண்ணி, அது வந்து அந்த மாடு வந்து முருகரோட அருளால வந்து அப்படியே படி வழியா 1320 படிகளையும் தாண்டி மேல வந்து முருகர் கோயிலையும் தாண்டி உள்ள கருவறை வரைக்கும் போன அந்த அதிசயம் வந்து அன்னைக்கு வந்து எல்லாரும் பார்த்தாங்க. அது இன்னுமே வந்து உலக அதிசயமா பார்க்கப்படுது. அது நடந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து முருகருக்கு தேவையான அந்த அபிஷேக பொருட்கள்லாம் வந்து அந்த மாடுதான் வந்து டெய்லியுமே வந்து கீழே இருந்து மேல கொண்டு போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சுனை நீர்ல இருக்கிற அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பொறுமையா வந்து மேல வந்து முருகருக்கு வந்து கொடுக்குற அதிசயத்தை இன்னைக்குமே நீங்க கோவிலுக்கு வந்தா பார்க்கலாம். அதே மாதிரி சஞ்சீவி மூலிகைகள், வெண்சாரை, வெண்தவளை, காணா சுனை, கேயாத எட்டி, காராநொச்சி, இந்த மாதிரி இருக்கிற நிறைய சஞ்சீவி மூலிகைகள் வந்து இங்க மலையை சுத்தி இருக்குது. இது பல விதமான நோய்களை வந்து தீர்க்கதாகவும் இன்னைக்கும் நம்பப்படுது. அதே மாதிரி பின்னாக்கு சித்தர் வந்து இங்க வந்து அவர் தவம் புரிஞ்சு முருகர் மேல இருந்த பற்றுனால நான் இங்கேயே வந்து வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமா இங்க இருந்த குகையிலே இருந்து கடைசியே வந்து ஜீவசமாதி அடைஞ்சாரு. ஜோதிடம் ரீதியா வந்து இந்த கோவில் என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து முக்கியமா செவ்வாய் பகவான் பரிகார ஸ்தலமா வந்து கருதப்படுது. ஏன்னா செவ்வாய் பகவானோட முழு கதிர்வீச்சு இங்க வந்து விழுகிறதுனால வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அடுத்த செவ்வாய் பரிகார தோஷம் ஸ்தலமா இந்த கோவிலை வந்து நாம சொல்லலாம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தை வந்து பிறந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே இங்க வந்து இருக்கிற சென்னிமலை ஆண்டவரை வழிபடும் போது அவங்க வாழ்க்கை வந்து உயரம்ங்கிறது வந்து கண்கூடாத இருந்த நம்பிக்கை. அதே மாதிரி முருகர் வந்து இங்க தன்னைத்தானே வந்து பூஜை பண்ணியிருக்காரு. அதனால யார் யாரெல்லாம் வந்து தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதே மாதிரி இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து உயர்த்திக்கணும்னு வந்து நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வந்து இங்க வந்து வழிபடலாம். ஏன்னா முருகர் வந்து அவரே வந்து இங்க பூஜை பண்ணியிருக்காரு. அது இல்லாம யாருக்கெல்லாம் இந்த தலைமை பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அரசாங்க உத்தியோகம், அது இல்லாம வேற பிரைவேட்லயும் வந்து பெரிய பெரிய போஸ்டிங்லாம் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இங்க வந்து இருக்கிற முருகரை வழிபடும் போது அது எல்லாமே கிடைக்குங்கிறது வந்து சாத்தியம். மேலும் ஜோதிடம் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது வந்து கன்சல்டேஷன் வந்து வரணும், நீங்க ஏதாவது வந்து ஜாதகம் பார்க்கணும், இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு வந்து நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஜோதிடம் ரீதியான பதிவுகளும் வரும். அதை விட இப்போ நம்ம கோவில் பதிவுகள் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பதிவுகளும் வரும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.